ஜெயலலிதாவுக்கு அப்புறம் எடப்பாடி வந்து கட்சியை வந்து தக்க வச்சுட்டாரு. அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரி அமாவாசை பண்ணாரு. பதவியை தக்க வச்சுக்கிட்டாரு. ஆமாம், பதவியை தக்க வச்சதானே நீங்கள் ஒரு தலைமை ஸ்ட்ராங்கானதானே கீழே இருக்கிறவங்க அடுக்கு வந்து சரியாக இருக்கும். இன்றைக்கும் இன்னும் ஒரு தலைமைக்கு நீங்கள் எதிர்த்தா பேசுனீங்க வெளியே போக சொல்கிறதுன்னு இயல்பு, ஒன்றுமே பண்ண முடியாது. அது வந்து நீங்கள் அதெல்லாம் நம்ம தலைமைக்கு எதிராக பேசிக்கிட்டே இருப்பாங்க, பேசாமல் இருப்பாங்க. அது காங்கிரஸ், அது காங்கிரஸ் ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லுவாங்க. சிதம்பரம் ஒரு கருத்து சொல்லுவார், சிதம்பரம் ஒரு கருத்து சொல்லுவார், அழகிரி அழகிரி ஒரு கருத்து சொல்லுவார். இது யாருமே வந்து இது வந்து உட்கட்சி ஜனநாயகம்பாங்க. இதெல்லாம் நீங்கள் இன்னொரு கட்சியில் பேச முடியாது. இதே திமுகலேயே சொல்லுங்களேன். இல்லை, திமுகலேயே தலைமை சரியில்லை ஒருத்தர் பேட்டி கொடுத்தாருன்னா அவரை நீங்கள் நீக்க மாட்டீங்களா? உடனே அடுத்து நிற்கிறாங்க. இல்லை, இயற்கை தானே அது. அதுதான் எடப்பாடி செஞ்சது மேலே எந்த தவறும் கிடையாது. ஆனால் நீங்கள் இதில் என்ன விஷயம்னா, செங்கோட்டையன் வந்து தாவேக்கால சேர்ந்தது தாவேக்காவுக்கு மிகப்பெரிய பலம். செங்கோட்டையனுக்கு அது பலமான்னு தெரியல. ஓகே, இல்லை தாவேக்காவுக்கு பலம். ஓகே, என்னதான் இருந்தாலும் மூத்த தலைவர் வந்து இப்போதைக்கு அரசியலில் மிகப்பெரிய அதெல்லாம் 50 வருஷம் அரசியலை கரைச்சி குடித்தவர், எல்லா நுணுக்கங்களும் தெரிஞ்சவர். எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்களுக்கு 2 பேருக்குமே வந்து அவர் தான் வந்து தேர்தல் நேரங்களில் ரூட் இதெல்லாம் போட்டு கொடுப்பாரு. பிளானிங்லாம் எந்த இடத்துல போனோம் பக்காவான போட்டு கொடுப்பார். ஜெயலலிதா காலங்களே இப்போ தற்போது அது வந்து தாவேக்காக்கு தேவைப்படுதுதானே சார்? ஆமாம், அதான் சொன்னேனே, தாவேக்காக்கு மிகப்பெரிய பலம். செங்கோட்டையனுக்கு பலமாக நமக்கு தெரியாது, தாவேக்காக்கு மிகப்பெரிய பலம் இவர் போய் சேர்ந்தது. இப்போ நீங்கள் அருண்ராஜோ, புஷி ஆனந்தோ, ஆதவ் அர்ஜுனாவையோ அவங்கள விட மிகப்பெரிய அரசியல் தெரிஞ்சவர். விஜய்க்கு சில ஆலோசனைகள் கூடலாம், அது மிகப்பெரிய விஷயம். இன்னொரு கொஸ்டின் சார், இவர் சேர்ந்துட்டாரு, இப்போ விஜய் வந்து யாருடைய பேச்சு கேட்பார்? அவங்களுக்குள்ள ஒரு போட்டி வர வாய்ப்பு இருக்குது தானே? அது அப்படி இருந்தானே ஆதவ அர்ஜுனாவை சேர்த்து போய் புஷி ஆனந்துக்கு சொன்னாங்க, வரல. அவங்களுக்கு இப்போ தேவை என்னன்னா ஒரு பலமான ஒரு ஆள் கூட தேவை.